என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கான ஒரு முக்கியமான விஷயத்தைத் தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கு மிகவும் விருப்பமான ஒரு நபர் ஒரு கடிதத்தை எழுதி அதனை மறைத்து வைத்திருக்கின்றாய். அதை கொடுக்க மனமில்லாமல், கொடுக்கின்ற அளவிற்கு தைரியமில்லாமல் மறைத்து வைத்திருக்கின்றார். உனக்கு மிகவும் நெருக்கமான உறவு உன்னை நினைத்து எழுதிய ஒரு கடிதம். அது எழுதியதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் அதை கொடுக்க மனமில்லாமல், கொடுக்கின்ற அளவிற்கு மனதைரியம் இல்லாமல் அதை மறைத்து வைத்திருக்கிறார். உன் அம்மா நான் இதை இன்று உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளையே, இவரை நினைத்து நீ மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். இவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற எது போன்ற உணர்வு என்று கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவருக்கு இடையில் இருக்கின்ற மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் என்று எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது. இவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் உனக்கு இப்பொழுது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் பேச ஆரம்பித்தாலே அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாத நேரம் என்று ஒரு நொடி கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த வாழ்க்கை இப்படியேதான் உனக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, நம்மால் செல்ல முடியும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த நேரத்தில் இந்த கடிதத்தை கொண்டு வந்து சேர்த்தால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த அம்மா இதை செய்ய வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் இங்கு எல்லோருக்கும் சற்றென்று தெரிந்து விடுவதில்லை. நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நமக்கு தெரியாத பொழுது மற்ற விஷயங்களை எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும்? அதனால் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ மனம் தளர்ந்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள் இப்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் உன்னிடத்தில் இருந்து அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்காக அவர்களை நீ சந்தேகித்தது தவறு. ஆனால் அவர்கள் எழுதிய கடிதத்தில் என்ன இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக உனக்கு நடப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தந்து கொண்டிருந்தது. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனாலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான உறவு என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இவர்களின் நடவடிக்கைகள் ஏற்படுத்திய விஷயங்கள் தான் வேதனையை ஏற்படுத்தியது. எப்படி இவர்களிடத்தில் கேட்க முடியும்? எப்படி இவர்களிடத்தில் நீ இப்படி நடந்து கொள்கின்றாய் என்று சொல்ல முடியும்? ஒருவேளை அவர்கள் அப்படி இல்லை, நல்லபடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மீது தவறாகிவிடும். அதனால் என்னவென்று தெரியாமல், ஏதென்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற உண்மைகளை நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். எதையுமே நீ அவர்களிடத்தில் கேட்கவும் வேண்டாம். கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. ஏனென்றால் அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார். அவர் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கு. என் பிள்ளை நீ அதற்காக எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையை எப்படி வாழ முடியுமோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த செய்தி உன் அம்மாவின் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற இந்த செய்தி சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் அம்மா சொல்கின்றேன். இந்த கடிதத்தை நான் வாசிப்பதற்கு முன்பாக முதலில் உன் மனதை தெளிவுபடுத்தி எடுத்து அம்மா சொல்வது உண்மை. நம் மீது அன்பு வைத்த நம் அம்மா நம்மை பற்றி
எழுதிய விஷயம் எல்லாம் உண்மை. நமக்கு அம்மா சொல்லும் பொழுது அதை நாம் தெளிவாக கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் தெளிவாக வைத்து கொண்டு அதனை நீ கேட்க வேண்டும். அதன் பிறகு அம்மா சொல்கின்ற விஷயத்தை என் பிள்ளை நீ கவனமாக கேட்கத் தொடங்கு. சரி, இந்த நேரம் அந்த கடிதத்தை உன் அம்மா நான் வாசிக்கின்றேன், கவனமாக கேள். என் அன்பே, நான் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கையில் உன்னை அன்றி வேறு யாரையும் நான் எவ்வளவு எனக்கு பெரிது கிடையாது. ஆனால் சில காலமாக இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மேலும் மேலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தொடர்ந்து விழுகின்ற அடிகள் என்று எல்லாமுமே என்னை சந்தோஷமான மனநிலையில் இருந்து மாற்றிவிட்டது. முன்பு போல சர்வ சாதாரணமாக என்னால் இருக்க முடியவில்லை. நானாக இருக்க முயற்சி செய்தாலுமே அது என்னால் முடியவில்லை. ஏனோ எனக்கு வேதனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய கஷ்டம் என்னோடு போகட்டும். நான் உன்னிடத்தில் சொல்லி உன் மனவேதனைக்கு ஆளாக்க விரும்பவில்லை. நான் இதை உனக்கு கூட தெரியாமல் தான் எழுதி மறைத்து வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் உன்னிடத்தில் சொல்வது போலத்தான் இதை எழுதுகின்றேன். உன்னிடத்தில் சொல்லாமலும் என்னால் இருக்க முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக என் மனது உனக்கு புரியும். எந்த காலத்திலும் நீ என்னை சந்தேகிக்க மாட்டாய். எந்த காலத்திலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ விடமாட்டாய். எப்படி ஆனாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பது நிச்சயமாக உனக்கு தெரியும். எந்த ஒரு காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம். இருந்தாலும் என்னுடைய இந்த போக்கு, அதாவது இந்த நடவடிக்கை நிச்சயமாக உனக்கு வேதனையை கொடுக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னும் சில காலம்தான், எல்லாம் சரியாகிவிடும். சரியான உடல் நான் உன்னிடத்தில் அத்தனையும் சொல்லி மன்னிப்பு கேட்கப் போகின்றேன். முன்பு போல நான் இருப்பேன். இப்பொழுது என்னால் இருக்க முடியவில்லை என்பதுதானே உன்னுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நிச்சயமாக சரியாகும். என்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். எந்த அளவிற்கு நம் வாழ்க்கை நல்லபடியாக நாம் வாழ வேண்டுமோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக செதுக்குவேன். நாம் ஆசைப்பட்டது போல முழுமையான சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நீ அதுவரையிலும் சற்று பொறுத்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் என்னுடைய இந்த நிலையை கண்டு சந்தேகப்பட்டு விடாதே. ஒரு நாளும் உன்னுடைய அன்பிலிருந்து நான் ஒரு துளி அளவு கூட பின்வாங்கியது கிடையாது. உன்னை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது எனக்கு பின் வந்து விட்டதே, அதில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்கின்ற வேதனையில்தான் நான் இப்படி நடந்து கொள்கின்றேன் தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் அல்ல. அதனால் என்னை புரிந்து கொள்கின்ற உனக்கு நிச்சயமாக இதுவும் புரியும். நான் எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே. அப்படித்தான் உன் விருப்பமானவர் அந்த கடிதத்தில் எழுதி வைத்திருக்கின்றாய். அதாவது உனக்கு மிகவும் நெருக்கமாக ஒருவர் கொண்ட மனவேதனையினால் நிச்சயமாக உன்னோடு நேரடியாக பேச முடியாமல் கடிதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். இவர் எழுதிய இந்த கடிதத்தினால் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களும் குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் என் குழந்தையே, நீ உன்னுடைய மனதிற்கு பிடித்தவரோடு சந்தோஷமாக வாழ இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.